இது பாருங்கள் சுவாமி, எப்படியாவது சென்று சீராள தேவனை அழைத்து விட்டு வாருங்களே. என்ன அழைத்து வான்னு சொல்லிட்டு சரிதான். ஆமா, நான் என்ன வார்த்தை சொல்லி எப்படி கூப்பிடுவேன்? அன்ன முன்ன வா என்று சொன்னால் அதற்கு வார்த்தை சரியில்லை. ஏன்னா இதுவரைக்கும் வந்து கூப்பிடல, இன்னைக்கு மட்டும் அதிசயமா வந்து கூப்பிடுறீங்கன்னு என்னன்னு கேட்பான். ஆமா ஆமா, இல்ல நான் உன்னை கொல்ல போறேன் வாணி சொல்லி கூப்பிட்டா என்னை கொல்ல போற தந்தைக்கு புத்தி சரியில்லைன்னு சொல்லுவான். பைத்தியம்னு சொல்லுவான். யாராவது மகனை கொல்லுவாங்களா? பைத்தியம்னு சொல்லுவான் அப்படின்னு கேட்பான். அப்ப என்ன வார்த்தை சொல்லிதான் அவனை கூப்பிடுறது? அப்படி என்று என்ன சொன்ன போது திருமங்காட்டு நங்கை சொல்லுகிறாள். சுவாமி, என்ன அப்படி என்று சொன்னா நம்முடைய மகன் ஆனவர். ஆமா, எந்த நுடை எந்த நாதா என் வார்த்தை சொல்ல கேளோ, சொந்த முடல் உந்தன் மாமா துரிதமுடன் வந்தாரென்றே, பந்தமுடல் வந்தாரென்றே 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 பரிவினோடன் அழைத்து வாரோ, பந்தமுடல் வந்தாரென்றே 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 பரிவினோடன் அழைத்து வாரோ. இது பாருங்கள் சுவாமி, அதாவது நான் சொல்வதை போல் உங்கள் மகனிடத்தில் சென்று சொன்னால் சீராள தேவனானவன் கண்டிப்பாக வந்து விடுவான். எப்படி சொல்ல வேண்டும்? அவனுக்கு மாமா என்று சொன்னால் ரொம்பவும் தாய் மாமா என்றால் மிக விருப்பம், மிக விருப்பம் அல்லவா? ஆகையால் நீங்கள் சென்று உன்னுடைய மாமா வந்திருக்கின்றார், எனக்கு வேண்டிய பண்ட பலகாரங்கள் அனைத்தும் அதிகமாக வாங்கி வந்திருக்கின்றார், வாடா கண்மணியே என்று அழைத்து வா. ஆமா, அது மட்டுமல்ல, 7 எழுத்தாணிகள் எல்லாம் வாங்கி விட்டு வந்திருக்கின்றார். சிங்கப்பூர்ல இருந்து வான்னு சொல்லி கூப்பிட்டா கண்டிப்பாக வருவார். ஆமா, வரமாட்டேன்னு சொல்ல மாட்டான். ஆமா, அதனால சரி, நான் சொல்வது போல சென்று கூட்டி விட்டு வா. ஆகட்டும் அம்மா, உன் வார்த்தை நீ சொன்ன போலவே வார்த்தைகளை சொல்லி நான் அழைத்து வருகிறேன். ஆகட்டும் என்று உரைத்த போது இந்த அதாவது பரஞ்சோதியாரானவர் அந்த சீராள தேவனை அழைப்பதற்கு இங்கிருந்து வந்து கொண்டிருக்க, சரி இங்கு இப்படி இருக்க அந்த குருகுலமானதிலே சீராள தேவனானவள் நல்ல முறையிலே படைத்து வருகிறான். அதாவது எத்தனையோ குழந்தைகள் இருந்தாலும் சீராள தேவன் மிகவும் கல்வி பற்றி மிக்கவனாக, குரு பக்தி மிக்கவனாக, எந்த ஒரு வார்த்தை சொன்னாலும் ஒரு கல்விகளை சொன்னாலும் கற்பூரம் போல பற்றி பிடித்து கல்விகளை கற்று வருகிறார். அப்படியே கற்று நல்ல முறையிலே தேர்ச்சி பெற்று வந்து கொண்டிருக்கக்கூடிய நாளையில் ஒரு நாள் இவனுக்கு தூக்கம் வருகிறதா? நம்ம பள்ளிக்கூடத்துல படிச்சிட்டு இருக்கும் போதே, வகுப்பறையில படித்துக் கொண்டிருக்கும் போதே தூக்கம் வருது. ஏன்னா இவன் இவ்வளவு நாளாகி அப்படி தூக்கம் வந்ததில்லை. ஆமா, பார்த்தான் உடனடியாகவே வாத்தியாரை பார்த்தீன்னு சொல்லிறான். தெரியுமா? யா குருதேவா, நித்திரைத்தான் வருகுதையா வருகுதையா வருகுதையா, நான் நிமிடம் கூட தாங்க மாட்டேன் தாங்க மாட்டேன், நித்திரைதான் வருகுதையா வருகுதையா வருகுதையா, ஒரு நிமிடம் கூட தாங்க மாட்டேன் தாங்க மாட்டேன், பத்திரமாய் பாலகனே பாலகனை பாலகனை பாயதிலே நீ படுப்பாய் நீ படுப்பாய். புத்தியுள்ள கண்மணிதான் கண்மணிதான் கண்மணிதான், அவள் புண்ணியம் என்றே தான் உறங்க தான் உறங்க, புத்தியுள்ள கண்மணிதான் 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 புண்ணியமன்னே தான் உறங்க தான் உறங்க, கட்டிவட்டி கழுத்ததிலே 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 அவன் கலந்ததை போல் கனவு கண்டான் கனவு கண்டான். அது அதாவது என்ன குருதேவரை வார்த்து சொல்லுகிறார். ஐயா குருதேவா, எனக்கு மிகவும் தூக்கமாக வருகிறது. இப்படி ஒரு தூக்கமானது இது நாள் வரையிலும் வந்ததில்லை ஐயா. நீ இதுவரைக்கும் வகுப்பறையிலே தூங்குனது கிடையாது, நீ தூக்க வருதுன்னு சொல்ற, ஏதோ உடல்நிலை சரியில்லாத போல இருக்கு போல தெரியுது. சரி, அதோ பக்கத்துல பாய் இருக்கு பார்த்தாயா,
அந்த பாயில பக்குவமா படுத்துறங்கு கண்மணியே ஆகட்டும் என்று உரைத்த போது சீராள தேவனானவள் சரி ஓடி சென்று வழக்கமா வருதுன்னு சொன்னா பிரச்சனை இல்ல. ஆமா இது திடீர்னு இன்னைக்கு அதிசயமா இருக்கு, அதனால நீ தூங்கு மக, தூங்கப்பா தூங்கு. படுத்து தூங்கி என்று உரைத்த போது சீராள தேவனானவன் பாயிலே படுத்து தூங்குகிறார். காத்தாடிய போட்டுங்க மக்களே, காத்தாடியெல்லாம் அந்த காலம் ஏது. அப்படி பாயிலே படுத்து தூங்கிக் கொண்டு இருக்கும் போது கை வீசறி வீசணுமா உனக்கு? வேண்டாம். சரி. பாயிலே படுத்து தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இவன் கண்ணதிலே ஒரு கனவானது கண்டான். என்ன கனா காணுகிறான்? கனவு கண்டு அப்படி கத்தியானது கழுத்ததிலே வட்டு அருந்தது போல கனவு கண்டான். சரி. கனவு கண்டு முழித்தெழுந்து அப்படி பதறி சத்தம் போட்டு எழும்பிட்டான். அதாவது ஐயோ அம்மா என்று அலறி முழித்தான். பார்த்தார் வாத்தியார், ஏ பய சீராளா சீராளா எதுக்கு பாய் சத்தம் போட்டுருக்கு, என்ன தூங்கதானே செய்த அப்படி என்று சொன்ன போது இந்த சீராள தேவனானவன் அழுதழுதி என்ன சொல்கிறான் என்று ஐயோ ஐயோ ஒரு கனவு, ஐயோ ஐயோ ஒரு கனவு, அநியாயமாய்கள் நிறையா, ஐயோ ஐயோ ஒரு கனவு, ஐயோ ஐயோ ஒரு கனவு, அநியாயமாய் கண்டேரையா, பாருங்கள் குருதேவா, நான் ஒரு பொல்லாத கனவு கண்டேன் ஐயா. கனவு கண்டேன். இப்பா நீ என்ன கனவு கண்டாய்? அதாவது நான் இந்த பள்ளிக்கூடத்திலே படித்துக் கொண்டிருக்க என்னுடைய தந்தையானவர் வந்து என்னை அழைத்துக் கொண்டு வீட்டிற்கு செல்கின்றார். சென்ற போது என்னுடைய தாயானவர்கள் என்னை நீராட்டி சீராட்டி தாலாட்டி தொட்டிலே தூங்க செய்ய நான் தூங்கிக் கொண்டு இருக்கும் போது என்னுடைய தாயானவள் என்னுடைய காலையும் கையும் பிடித்து வைத்திருக்க என்னுடைய தந்தையானவர் என்னுடைய கழுத்தை அறுத்துக் கொள்வதாக தந்தை உன் கழுத்தை அறுத்துக் கொள்வதாக கனவு கண்டாயா? இப்படி இவ்வளவு நாள் வரையில இப்படி ஒரு கனவை நான் கண்டதே. வாத்தியாருக்கு இருந்தாலும் இந்த வார்த்தையை கேட்ட போது மனசுக்கு ஒரு நிமிஷம் சங்கடம் ஆயிடுச்சு. ஐயோ இந்த இளம் வயதிலே இந்த பாலகனுக்கு இப்படி ஒரு கனவு வர வேண்டுமா? ஆமா. என்ன சீராளா, என்ன பகல் கனவு பலிக்காது. ஆமா, பலிக்காதுன்னா ஏன் ஒரு கேள்வி இருக்கு. ஏன் ஒரு கேள்வி உண்டுமா? அதாவது அந்த பாலகனுக்கு புத்திமதிகளை சொல்லுகிறார். ஏன்னா கயந்த பாலவனுக்கு ஏதாவது புத்திமதி சொன்னா அவன் மனதில் ஆறுதல் அடையாதா? இதுவரைக்கும் தூங்குனது கிடையாது, உனக்கு கனவு வந்தது கிடையாது. ஆமா, இன்னைக்கு நீ தூங்கினா உனக்கு கனவு வந்தது, அதனால என்ன தூங்க கூடாது, இனி தூங்கப்படாது. இப்படி பேசிக்கொண்டிருக்க சரி அங்கிருந்து வருகின்றார். இப்படியாக பேசிக்கொண்டிருக்கிற போதே இந்த பரஞ்சோதியார் என்று சொல்லப்பட்ட சிறு தொண்டரானவர் அப்படி அந்த குருகுலத்திற்கு உள்ளே நுழைந்தார். குருகுலத்திற்கு வந்த உடனே இவன் ஒரு நிமிடம் அப்படி திகைத்து போய் பார்த்து கொண்டிருக்கிறார். வந்து மகன் சீராள தேவனை அழைத்தார். பார்த்தார் இந்த வாத்தியார், ஐயோ இவன் கனவு கண்டு முழித்த நேரத்திலையும் கண்ட கனவை சொல்லும் சரியாதான் இருக்குது. தகப்பரா தேடி வந்து அழைக்கிறாரு. ஆமா, இது வரமையா ஐயா குருதேவா, நான் வாங்க வாங்க பரஞ்சோதியாரே. ஆமா, என் மகன் நல்லா இருக்கிறானா? நல்லா இருக்கா. அதாவது அவனை பார்த்து கையோடு கூட்டிட்டு போகலான்னு வந்திருக்கிறேன். அப்படியா? கூட்டிட்டு போகதான் ஏன் வந்திருக்கிறேன். எதனால நீங்க திடீர்னு வந்து இதுவரைக்கும் வந்து கூப்பிட்டது கிடையாது? மகனே சீராளா, என்னப்பா எப்படிடா இருக்கின்றாய் என் சிங்கார செல்வமே? எதுக்காக என்ன வந்து கூப்பிட வந்தீங்க? உன்னை எதற்கு கூட்டிட்டு போக வந்திருக்கிறேன் தெரியுமா? என்னுடைய மாமா வந்திருக்காங்கடா. மாமா என்ன கொண்டு வந்திருக்காங்க? மாமா என்ன ஏடு இழுத்தாணி எல்லாம் அழகுடனே கொண்டு வந்திருக்கின்றார்கள். பண்டம் பலகாரம் பதார்த்தங்கள் பல வகைகள்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதனால எல்லாம் சாப்பிடுவாய் மகனே. உன்னை ஆமா, உன்னை எப்படியாவது மாமா பார்த்துட்டு தான் போவேன் சிங்கப்பூருக்கு சொல்லி வந்திருக்காரு. அதனால
நீ உடனடியாக வந்து உன்னுடைய மாமாவை பார்த்துவிட்டு 1-2 நாள் இருந்து விட்டு அப்புறம் உன்னை மறுபடியும் நான் இந்த குருகுலத்துல கொண்டு விட்டுருவேன். அப்படி மாமா அழைத்தார் வா என்று சொல்லி அழைக்கும் போது இந்த சீராள தேவன் அந்த குரு வாத்தியாருடைய முகத்தை எட்டி பார்க்கிறான். ஆமா வாத்தியார நான் கண்ட கனவு பலிச்சுதா? ஆமா. அப்பா வந்து கூப்பிடுறாரா? ஆமா. வாத்தியார் நினைக்கிறது எப்பா நீ நினைக்கிறத எனக்கும் தெரியுது, மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது. ஆமா ஆமா ஆமா. அதாவது மைண்ட் பேசணும், மனதுக்குள்ள சொல்லணும். வெளியில வாய் திறந்து சொன்னா கேட்கதான் செய்யும். சொல்றதுக்கு நினைக்கிறது எனக்கு கேக்குது. கேக்குறதா? அதாவது இருந்தாலும் சீராள தெய்வம் புத்திமதிகளை சொல்றார். தந்தையார் மாமா அழைக்கிறான்னு கூப்பிடுறாருல்ல, சீராள தெய்வா போகத்தான் வேண்டுமப்பா. ஒன்றுக்கு கவலைப்படாதப்பா. உன்னுடைய நல்ல குணத்துக்கு உனக்கு ஒரு குறையும் வராது. நல்ல குணத்துக்கு உனக்கு என்ன எதுவும் நடக்காது. சென்று வா பாலகனி என்று உரைத்த போது வருகிறான் சீராள தேவனானவன் தந்தையோடு வீட்டிற்கு வருகிறான். சரி. வீட்டிற்கு வரக்கூடிய நேரத்தில் கண்ணிலே கண்டால் திருவெண்காட்டு நங்கையானவள் ஓடி சென்று மகனை எடுத்து மடி மீது வைத்து முத்தம் கொடுத்து வா மகனே என்று மடி மீது எடுத்து வைத்து முத்தமலை பொழிகிறார். மகனே என்று மடி மீது கிடத்தி இருக்கக்கூடிய நேரத்தில் பார்த்தால் உடனடியாகவே அந்த திருவெண்காட்டு நங்கையானவள் சென்றடைந்ததன் மகனை அவள் செம்பையோடன் தான் எடுத்தே மகனே மகனே என்று மணி மீது எடுத்து வைத்து முத்தமலை பொழிந்து மகனை குளிப்பாட்டி சீராட்டி அழகாக அமுது கறியெல்லாம் வயிறார கொடுத்து, ஏன்னா 5 வயசு பிள்ளைல சாப்பிடுவான். சரி. அந்த ஆகாரம் கொடுத்து தங்கமாணிக்க தொட்டிலே தூங்க வைக்கிறார்கள். தாலாட்டு பாடி தூங்க வைத்தார். ஆமா, தாலாட்டு பாடி இளகுடனே தங்கமாணிக்க தொட்டிலே வைத்து அப்படி இந்த பொற்கொடியானவள் இளகுடனே தூங்க வைக்கின்றாள். தாலாட்டு பாட பாட அவனும் உடனே கண்ணை இறந்துட்டான். ஆமா, அப்படி தூங்கி கொண்டிருக்கின்ற போது சரி அத்தா திருவெண்காட்டு நங்கை நினைக்கின்றாள், அந்த அதாவது அகதி பரதேசி சொன்னது போன்று அறுத்துகறி சமைத்து கொடுப்பதற்கு நேரமானது ஆகிறது என்று சொல்லி அந்த தொட்டிலே தூங்கிக் கொண்டிருந்த பாலகனை எட்டி பார்த்தால் மகன் நல்ல கண்ணை இறந்து தூக்கும். சரி நினைக்கிறான். அதாவது இவளுடைய மனதை கல்மனதாகவே ஆக்கி கொண்டாளாம். ஆமா, எவ்வளவுதான் இருந்தாலும் ஒரு பெற்ற தாயானவள் சரி பாலகனை எடுத்துக் கொள்வதற்கு எந்த ஒரு தாய்க்காவது மனம் வருமா? சரி, வராதல்லவா? இவளுடைய மனதை கல்மனதாக ஆக்கிக் கொண்டு சரி தொட்டிலே தூங்கிக் கொண்டிருந்த பாலகனை எடுத்துக்கொண்டு வந்து ஒரு பலகை ஆனதிலே கொண்டு வந்து கிடத்துகிறாள். அப்படியே கிடத்திவிட்ட நேரத்தில் தன்னுடைய கணவரை பார்த்து சொல்லுகிறாள், இது வாருங்கள் சுவாமி. அதாவது நம்முடைய மகனானவனை நாம் கையிலையும் கால்களையும் பிடித்திருக்க நம்முடைய மகனை அறுத்து கறி சமைத்து கொடுக்க வேணுமேயானால் எப்படியாவது அவனை அறுத்து கொடுப்பது உங்கள் கடமை இல்லவா? அந்த பண்டாரம் சொன்னது போன்று நீங்கள் அறுத்துதான் கொடுக்க வேண்டும். சரி, அப்படி என்று உரைத்து விட்ட நேரத்தில் பார்த்தாள் இந்த திருவெண்காட்டு நங்கையானவள். பின்னே அந்த கால்கள் ரெண்டோ
வகையிலேயே தன் மகனை கொண்டு கிடத்தி இந்த திருவெண்காட்டினங்கையானவள் சரி தன்னுடைய மகனுடைய கால்கள் ரெண்டையும் தன்னுடைய கால்களால் இடுக்கி பிடித்து விட்டு கைகள் இரண்டையும் தன்னுடைய இரண்டு கைகளாலே பிடித்திருக்க பார்த்தவராக அரை நொடியிலே சிறுதொண்டரானவர் ஒரு தாம்பான தட்டெடுத்து தலைக்கு கழுத்துக்கு கீழே வச்சுட்டு ஒரு துளி உதிரம் கூட பூமியில விழக்கூடாது. உதிரம் ஏதும் வீணாகாத வண்ணம் கத்தியை அரிவாளை எடுத்து அந்த சீராள தேவனுடைய கழுத்தை அறுத்தார். கழுத்தை அறுத்து போட்ட நேரத்தில் அந்த இரத்தமானதே பக்கத்திலே நின்ற சந்தன நங்கையானவள் மாத்திரம் கொண்டு ஏந்துகிறாள். ஆமா, என்னுடைய வளர்ப்பு தாய். ஆமா, அப்படி ஏந்தி பக்கத்திலே வைத்திருக்க அவனுடைய கால்கள் இரண்டும் தனியாக அறுத்தெடுத்தாள். ஆமா, கைகள் இரண்டையும் தனியாக அறுத்தெடுத்து கை வேறை கால் வேறை சிரம் வேறாக தனித்தனியாக அறுத்தெடுத்து கறி வேறு அவன் தலைகளை எடுத்து என தலைக்கறி வைக்க எடுத்தாள். திருவெண்காட்டின் அங்கையானவள் அந்த சீராள தேவன் முகத்தை பார்த்தாள். சரி, அவன் கண்கள் ரெண்டும் அம்மா ஏனம்மா என்னை கொலை செய்தீர்கள் என்பதை போலவே அவளை எட்டி பார்க்கிறது போலவே அப்படி ஏக்கத்தோடு எட்டி பார்க்குது. அப்படி பார்த்த போது இவளுக்கு கண்ணீர் ஆறாக சொரிகிறதா. சரி, இருந்தாலும் தன்னுடைய கணவரை பார்த்து சொல்லுகிறாள், என்ன இதோ பாருங்கள் சுவாமி, என்னம்மா நம்முடைய மகன் நம்முடைய மகன் உடல் உறுப்புகளை நாமல் அறுத்து கரிசமைக்கலாம், ஆனால் அவனுடைய தலையானதை கரிசமைப்பதற்கு என்னால் முடியாது. அம்மா சந்தன நங்கை, இந்த சீராள தேவன் தலையானது எங்காவது குழி தோண்டி புதைத்து விடு. தோட்டத்துல புதைச்சு வச்சிடலாம். அப்படி என்று சொல்ல சந்தன நங்கையானவள் தலையை வாங்கி கொண்டு வந்து குழி தோண்டி புதைக்க வேண்டுமே என்று வரும்போது அந்த சீராள தேவன் தலையானது சந்தன நங்கையிடம் பேசுகிறதா. அம்மா, என்னை வளர்த்தவளே, பெற்றவள் திருவெண்காட்டு நங்கையாக இருந்தாலும் என்னை வளர்த்தவள் நீதானம்மா. என் தலையை கொண்டு மண்ணிற்குள் புதைக்க வேண்டும் என்று சொல்லி எத்தனைத்துக் கொண்டிருக்கிறாயே. ஆமா, என்னை கரிசமைத்து கேட்டாரே அந்த அகதி பரதேசியாக பண்டாரம் அவர் விதவிதமான கறிகளை கேட்டாலும் அந்த பாலகனுடைய தலைக்கறி எங்கே என்று கேட்டால் நீ என்ன செய்வாய்? அதானே, ஆகையால் என் தலையையும் கறி வச்சு கொடுத்துறோம்மா அப்படி என்று சொல்ல அந்த தலையானது ஒரு வார்த்தை சொல்லியது பார்த்தீர்கள். பார்த்தால் சந்தன நங்கையானவள். சரி, ஆம், தலை சொல்வதை பார்த்தாலும் உண்மையாகத்தான் இருக்கிறது. சரிதான். அப்படி என்று சொல்லி இந்த சந்தன நங்கையானவள் பெருவுலக்கை தன்னை எடுத்தே அந்த பெருவுலக்கை தன்னை எடுத்தே பெருந்தலையை தான் உடைத்தார். பெருவுலக்கை தன்னை எடுத்தே பெருமுலக்கை தனையெடுத்து பெருந்தலையை தான் உடைத்தாள். அந்த உடைத்தனல்லே தலையதிலே அந்த உடைத்த தலையானதிலே மூளையதை தான் எடுத்தாள். சிறுமூளை அவள் புகழாக தான் எடுத்தே ஐயா அறுத்து கறி சமைத்தே அவள் ஆயிலையாள் வைத்திடுவாள். எத்தனையோ செய்த போதும் அந்த ஏதிலையாள் கண்ணதிலே கண்ணீரோ வந்திடாமல் அழகாரிகையாள் வார்த்தை கொண்டா. தலையானதை கொண்டு வந்து ஒரு கல்லில் வைத்தார். ஒரு உரல்ல போட்டு ஒத்த அடி உலக்கை எடுத்து போட்டு அடித்து அடியோடு தலை 2-3 சிதறிட்டு சீராள தேவன் தலையானது சிதறின போது பெருமூளை சிறுமூளை அத்தனையும் தனித்தனியாக தலைக்கறி விதவிதமா தலையை கறி வைக்கிறார். தலைக்கறி வைத்து ஆமா, இங்கே சந்தன திருவெண்காட்டு நங்கையானவள் சரி கை வேறை கால் வேறை ஆமா சதை வேறை இறைச்சி வேற சரி எலும்பு கறி தனித்தனியா குடல் கறி
தனித்தனியா விதவிதமா கறி சமைக்கிறா. அத்தனை உறுப்புகளையும் அறுத்து கறி சமைத்து முடித்த போது தன்னுடைய கணவரை பார்த்து சொல்கிறார், இது பாருங்க சுவாமி, என்னம்மா நீங்கள் உடனடியாகவே சென்று அந்த பண்டாரத்தமான அழைத்து வாருங்கள். சரி சரி. ஏனால் கரியானது சமைத்து வைத்து விட்டோம், அன்னம் மறந்து வேண்டும் அல்லவா, சென்று அழைத்து வாரும் என்று உரைத்த போது உடனடியாகவே சென்றார் இந்த சிறுதொண்ட பக்தர். சரி. உடனே வந்து சொல்கிறார், ஐயா பண்டாரம், என்னையா நீங்கள் சொன்னது போன்று ஒரு பாலகனை கறி சமைத்து தான் கேட்டீர்கள் அல்லவா, கறி சமைத்து விட்டேன், அன்னம் மறந்தவாறு சமைச்சிட்டீங்களா? கொஞ்சம் ஒரு குளிச்சுட்டு வரேன். ஆமா, சீக்கிரம் நீராடிட்டு வாங்க. ஆமா, ஆகட்டும் என்று உரைத்த போது கங்கையிலே இறங்கி நீராடி மாத்தொடுத்து விரைவுடனே வருகிறாள். இந்த திருவெண்காட்டு நங்கை அரண்மனைக்கு வருகிறாள். வந்த போது இவங்க முகமானது கொஞ்சமும் சோகத்துல இல்ல. ஏனார் அவர் சொன்னது அப்படிதான், தாயும் தந்தையும் கொஞ்சம் கூட முகம் சடவு இருக்க கூடாது, சிரித்த முகத்தோடு இருக்க வேண்டும் என்பது போலவே இவர்கள் இரண்டு பேருமாக கல்யாண முகத்துடனே முகத்துடனே காரிகையால் இரண்டு அலையாத முகத்துடனே 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 காரிகையால் இருமேரோ இருமேரோ அந்த தலைவாழை இளையரித்தே 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 கல்லிரிலே நான் போட்டே நான் போட்டே ஒரு இடத்திலே அவரை அமர்த்தி விட்டு அமர வைத்து அன்னம் கறி சோறு அத்தனை எடுத்துக்கொண்டு முன்னே வைத்து ஒரு தலவாழை இலை விரித்து முன்னே விரித்தார்கள். சரி. ஆமா, அமர வைத்து ஐயா பெரியவரே என்ன உட்காருங்க. உட்கார்ந்தாச்சு. ஆமா, அதாவது அன்னம் சோறு கறி எல்லாம் சமைத்து விட்டாங்க அல்லவா. சரி, எப்படி என்று சொன்னால் நீ இலை போட்டு அன்னம் கறி சோறா அந்த பரிமாறலாம். சரி. தலைவாழை துளிர் இலையானதை எடுத்து போட்டு சரி அன்னம் கறி சோறு படைக்க வேண்டும் என்று ஆரம்பிக்கும் போது சொல்கிறார், கொஞ்சம் பொறம்மா. ஏனையா கொஞ்சம் பொறு. ஏன் நீ இலை போட்டது சரிதான், ஒரு இலை போட்டிருக்க. ஆமா, ஒரு இலை ஆகாது. ஏன்? ஆமா, ஒரு இலை போட்டு சாப்பிட கூடாது, வேற இலையோடு சேர்த்து 4 இலை போடணும். 4 இலையா? ஆமா, இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா பஞ்சில இருக்கும்போது ஒரு இலை போட மாட்டாங்க, அந்த பக்கம் ஒண்ணு இந்த பக்கம் ஒண்ணு எக்ஸ்ட்ரா. இல்ல தரையில இருக்கு, வீட்டுக்கு வாங்கிட்டு போக வேண்டாமா? தரையில இருந்தாலும் சரிதான், பெஞ்சில இருந்தாலும் சரிதான், எதுல இருந்தாலும் 2 இலை கண்டிப்பா போடணும். ஆமா, போடணும். முன்னால அதிகமா வந்து பெண்கள் தான் போடுவாங்க. ஆமா, நம்ம அண்ணாச்சி மாதிரி போட ஆரம்பிச்சாச்சு. ஆமா, இது இயற்கை நடக்க ஆரம்பிச்சிட்டு, அதனால அத பத்தி எல்லாம் மறக்க முடியுமா? இந்த பக்கம் ஒரு கவர். ஆகையால் அதாவது 4 இலை போட வேண்டுமே என்று உரைக்கின்றேன். 4 துளிர் இலை எடுத்து போட்டால் தண்ணீர் தெளித்தால் ஒவ்வொரு கரியாக வைக்க ஆரம்பிக்கின்றார். அதாவது கை கரியில் இருந்து ஆரம்பிச்சு கை கறி, கால் கறி, கை விரல்கள் கறி, ஆமா, வயிற்று கறி, எலும்பு கறி, குடல் கறி, எலும்பு கறி, இப்படி ஒவ்வொரு கரியாக வைத்த போது சொல்லுகிறார், என்ன வரமா இத்தனை கரிகளை வைத்திருக்கின்றாயே, தலைக்கறி எங்கே? தலைக்கறி எங்கே என்று கேட்ட போது இந்த திருவெண்காட்டு நங்கை அப்படியே பக்க 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 பக்கன்னு முழிக்கிறார். ஏன்னா அந்த தலையதானே நம்ம புதைக்க சொல்லிட்டோம். ஆமா, தலையதான் புதைச்சாச்சே. இப்ப இது ஒரு தலைக்கறி வேணும்னு கேட்ட இது ஒரு குறையாகி விட்டது. என்ன செய்வது என்று இவள் விளம்பிக் கொண்டிருக்க அந்த சந்தன நங்கையானவள் ஓடி சென்று தலைக்கறி எடுத்துக் கொண்டு வருகிறாள். ஆமா, ஐயா நீங்க தலைக்கறி தானே கேட்டீங்க? ஆமா, இதுவோ இருக்கிறது தலைக்கறி என்று சொல்லி அதை தலைக்கறியும் படைத்தார்கள்.
அப்படி படைத்த போது சரி 4 இலையும் அன்னம் கறி சோறு எல்லாம் அம்மமான படைத்து வைத்திருக்குது. வந்த போது சொல்கிறார், எப்பா ஜோதியாரே சொல்லுண்டா இந்த பக்கத்துல வந்து இந்த இலையில வந்து உட்காரு. நல்லதையா இருந்தாச்சா? அது மட்டுமல்ல என் மாதிரி வெண்காட்டு நங்கை ஏதோ அந்த இலையில போய் உட்காரு. சரி இந்த இலை யாருக்கு தெரியுமா? உனக்கு ஒரு மகன் உண்டு என்று நான் அன்று அரண்மனைக்கு வரும்போது உரைத்தாய் அல்லவா? உன்னுடைய மகன் எப்பொழுது வருவான்? அவனை வந்து இந்த இலையில் அமரச் சொல். என்னுடைய பாலகன் பள்ளிக்கூடம் போயிருக்கான் ஐயா. பள்ளிக்கூடத்துக்கு அவன் ஆதில தங்கி படிக்கிறான் குருகுலத்துல. குருகுலத்துல ஆமா, அவன் எப்பவும் வீட்டுக்கு வர மாட்டான். அதாவது குருகுலத்தில் தங்கி படித்தாலும் எப்படி படித்தாலும் சரிதான். சரி சின்ன குழந்தை உணவருந்தாமல் இந்த ஆண்டி நான் என்றைக்காவது உணவருந்துவேனா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. உன் மகன் வந்த பிறகுதான் உன்னுடைய அரண்மனையிலே நான் உணவருந்துவேன். உன்னுடைய மகனை மகன் வர வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறாள். ஆமா, இந்த பண்டாரம் சங்கமர் வந்து மகனுடைய மகன் வேண்டும் என்று சொன்ன போது சரி திருமண்காட்டு நங்கையானவளும் இந்த பரஞ்சோதியாரும் மனம் வேதனையோடு கவலையோடு சரி ஏன்னா அங்க இருப்பது அவங்க பிள்ளை தானே அறுத்து அறிவிச்சிருக்காங்க. ஆமா, பிள்ளையை அறுத்து கறி வைத்த பின்பு பாலகர் நினைத்தா எங்கிருந்து வருவா? அதானே அப்படி என்று உரைத்த போது பார்த்தாரு உடனடியாகவே இந்த வட்டாரமானவர் சரி மீண்டும் அந்த திருவெண்காட்டு நங்கையானவளை பார்த்து சொல்கிறார், என்ன வாரம்மா, உன்னுடைய மகனானவன் குருகுலத்திற்கு படிக்க சென்றிருக்கின்றான் என்று உரைக்கின்றாய். ஆனால் நானும் உன்னுடைய மகனானவன் பள்ளி சென்றே பாலகன் வருவரை நானும் இருப்பேனோ பாலகன் இல்லா வீட்டில் நானோ அன்னம் உண்ண மாட்டேன். பள்ளியில் சென்ற பாலகன் வரும் வரை நானும் இருப்பேனோ பாலகன் இல்லா வீட்டில் நானோ அன்னோ மருந்த மாட்டேன். உன்னோட வீட்டில் நானோ வல்தே அன்னும் மருந்த வென்றாள் அன்னோ மருந்த வென்றாள். உன்னுடைய பாலகனை உடனே கூட்டி வாரோ. உன்னுடைய பாலகன் பள்ளிக்கு போயிருக்கிறான் சொல்கிறாயே. ஆமா, உன் பாலகன் வருவரைக்கு நான் பார்த்திருக்க முடியுமா? அது மட்டுமில்ல, பாலகன் இல்லாத ஒரு குழந்தை இல்லாத வீட்டுல நான் கை நினைக்க மாட்டேன். சரி அப்படி ஐயா, இது பாருங்கள், அவன் போய்விட்டு சீக்கிரம் எல்லாம் வரமாட்டான். அவன் வருவதற்கு எப்படியும் கொஞ்ச நாள் ஆகும். சரி, அதனால நான் சாப்பிட மாட்டேன். காத்திருக்கவும் முடியாது, பிள்ளை இல்லாத வீட்டுல சாப்பிடவும் மாட்டேன். அப்படி என்று சொல்லி இவர் சொல்லும் போது வெண்காட்டு நங்கையானவள் மனதிலே நினைக்கின்றாள். என்ன நினைக்கிறார்கள்? எத்தனை வருடங்கள் ஆனாலும் தான் சீராள தேவன் வருவானா? அவனை எல்லவா அறுத்து கறி சமைத்திருக்கின்றேன். ஆண்டவா, இது என்ன சோதனை ஆண்டவா? எனக்கு இப்படி ஒரு சோதனையானதை கொடுத்து விட்டாய் ஆண்டவா என்று கண்ணீர் மல்கை இவள் மனதுக்குள் அழுது புலம்புவதை அறிந்தார் பகவா. சரி, இது வார மாதிரி வெண்காட்டு நங்கை உன்னுடைய மகனை அழைத்து வரத்தானே ரொம்ப நேராகும். வாசலிலே சென்று நின்று உன்னுடைய மகனை பெயரை சொல்லி அழைத்தார். உன் மகன் சீராள தேவனை பெயர் சொல்லி அழைத்து 3 நேரம் கூப்பிடு. சரி, உன் பாலகன் வருவான், ஓடிப்போ, கூட்டிட்டு வா. ஆகட்டும் என்று உரைத்த போது அவருடைய வார்த்தையை தட்டாத இந்த திருவெண்காட்டு நங்கையானவள் சரி வாசல் நடை அருகாக வந்து நின்று சத்தம் போட்டு அழைக்கின்றார். எப்படி? என் மகனே சீராளா 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 ஏழையந்தல் முகம்பாராய் முகம்பாராய். என் மகனே சீராளா 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 ஏழையந்தல் முகம்பாராய் முகம்பாராய். என் மகனே சீராளா சீராளா சீராளா
வாசல் நடையானதிலே வந்து திருவெண்காட்டு நங்கையானவள் அழைக்கின்றாள். மகனே சீராளா, என் கண்மணியே கற்பகமே, வாடா என் சிங்கார செல்வ மகனே, உன்னுடைய அன்னையானவள் அழைப்பது உன் காதுகளில் விழவில்லையா? வாடா மகனே, வந்து அன்னம் மறந்த வாடா வாடா என்று அழைக்கின்றாள். உன் மகனே, உன்னை உண்மையினை போலல்லவா நான் உன்னை வளர்த்தேன் என்று உன்னுடைய தாயானவள் மகனே வா என்று அழைக்கின்றேன், வரமாட்டாயா மகனே? அதாவது நீ எங்கெங்கே விளையாடச் சென்றாலும் கூட என் வார்த்தை கேட்டால், என் சத்தம் கேட்டால் எங்கிருந்தாலும் ஓடி வருவாயடா. வாடா மகனே சீராளா என்று என் கண்மணியே கற்பகமே செல்ல மகனே வாடா வாடா என்று அழைத்தாள். சரி, போது சீராள தேவனானவள் அம்மா என்ற சத்தத்தோடு ஓடி வருகிறார். சரி, அம்மா என்ற குரலோடு திருவெண்காட்டு நங்கையான் அருகாக வந்த போதே ஒரு நிமிடம் கண்டால் இந்த திருவெண்காட்டு நங்கையானவள் ஐயோ வந்திருப்பது யார் என்று தெரியவில்லை. ஆனால் நம்முடைய பிள்ளை தரம் அறுத்து கொண்டு விட்டோமே, அதான வந்திருப்பது கூப்பிட்டவன்னு ஓடி வந்திருக்கிறான். நம்முடைய பிள்ளையா இருக்குமா? சரி, யாராக இருந்தாலும் பரவாயில்லை, நமக்கு அந்த பண்டாரத்திற்கு அன்னம் கொடுப்பது உண்மை. உடனடியாகவே பாலகனை இழைத்துக் கொண்டு வீட்டிற்குள்ளே வந்து பார்த்தாள். இலையிலே அமர்ந்து கொண்டிருந்த பண்டாரத்தை காணவில்லை. ஏனென்று சொன்னால் பண்டாரமாக இருந்தது அது இறை கண்ட சிவபெருமான் அல்லவா? சிவபெருமான் மாயமாக மறைந்தாரா? மறைந்து விட்ட நேரத்திலே திருவெண்காட்டு நங்கையானவள் சொல்கிறாள், சுவாமி இந்த இலையிலே அமர்ந்து இருந்த இந்த அகதி பரதேசியானவர் எங்கு சென்றார் சுவாமி? சங்கமர காணல என்னது எங்கு சென்றார் என்று பார்த்தீர்களா? சந்தனங்க என்ன நீயாவது பாத்தியா அவரை? நானும் பார்க்கல. என்னத பாத்துட்டு இருந்தா போயிருந்து நான் கேக்குறேன், நீ என்னத பாத்துட்டான்னு கேட்டேன். அப்படி என்று எங்கு சென்றார் என்று சுற்றுமுற்றும் பார்க்கும் போது சிவபெருமான் அவர்களுக்கு காட்சி கொடுத்து சொல்லுகிறார். அதாவது பகவானாகவே காட்சி கொடுத்து சொல்லுகிறார். சரி, அப்பா சிறுதொண்ட பக்தா, அதாவது அகதி பரதேசியாக வந்தது நான் தானடா. உன்னுடைய அதாவது நீ தான தர்மங்கள் எல்லாம் செய்து வந்தாய் அல்லவா? அந்த தான தர்மத்தை சோதிக்கவே பண்டார கோலமாக நான் வந்தேன். சரி, எவ்வளவுதான் சோதனை செய்தாலும் உன்னுடைய மகன் கூட பாராமல் அறுத்து கறி சமைத்தாய் அல்லவா? இதிலே இருந்து தெரிகிறது தானத்திற்கும் தர்மத்திற்கும் என்றும் சிறந்தவனே தானடா. அதாவது என்றும் கொடுக்கும் வள்ளலாக சரி என்றும் இருந்து வாழ்வாய் அப்படி என்று சொல்லி காட்சி கொடுத்து உலக வாழ்க்கையை வாழ்ந்து நிறுத்தி சிவலோகம் வந்து சிவபதம் அடைவாய்னு சொல்லி வரத்தை கொடுத்து விட்டு மறைந்தார் இந்த சிவபெருமான். இந்த சிறுதொண்ட பக்தரும் திருவெண்காட்டு நங்கையும் சீராள தேவனுமாக இருந்து அழகுடனே அந்த நாட்டை மறுபடியும் நல்ல முறையிலே ஆண்டு வருகிறார்கள். சரி, இத்துடன் சிறுதொண்டர் என்று சொல்லப்பட்ட பிராண கதை நிறைவடைந்தது.